गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் தரும் மகாபிரிவா சரணம். அருள் தரும் மகாபிரிவா குரூப்ல இருக்கிற அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஸ்ரீனிவாசன், விஜயலட்சுமி. பக்த கோடிகள் நிறைய பிரார்த்தனைகள் இருக்கு. கல்யாணம் சம்பந்தமான பிரார்த்தனைகள், குழந்தைகள் சம்பந்தமான பிரார்த்தனைகள், குழந்தை பாக்கியம் சம்பந்தமான பிரார்த்தனைகள், குழந்தை படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், தேக ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் இப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பிரார்த்தனைகள் ரொம்ப நாளா நம்ம வேண்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அது வந்து நிறைவேறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா இல்லையா. அவளுக்கான ஒரு சின்ன கதை இன்னைக்கு. அதாவது விழுப்புரத்துல ஒரு அன்பர் இருக்கார். அவர் வந்து கருப்பு சட்டை போட்டுக்கிற ஒரு நாஸ்திகர். அவருக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள், கெட்ட செயல்கள், அதாவது பக்தி மார்க்கத்தில் இருக்கிற பேரை வந்து பரிகாசம் பண்ற அளவுக்கு, அவளை வந்து அவமதிக்கிற அளவுக்கு, அதாவது மகான்கள், சாதுக்கள் இவாளெல்லாம் அவமதிக்கிறது, அவளை கிண்டல் பண்றது, அவமானப்படுத்துறது இப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். சாதுக்களை வந்து அவருடைய ஆத்துக்கு அழைச்சு உங்களுக்கு வந்து உபச்சாரம் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல கூப்பிட்டு அவருக்கு சம்பந்தமான சிலரையும் கூட்டு வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்பார் அவர் வழக்கமா. என்னன்னா, அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்றாளே அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சாதுக்கள்கிட்ட கேட்பார். இதுக்கு எல்லாரும் என்ன பதில் சொல்லுவா? அவனின்றி ஓரணுவும் அசையாது, எல்லா செயல்களும் அவனாலதான் நடக்கிறது அப்படிங்கறது வந்து அது உண்மைதான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் லிஸ்ட் அவுட் பண்ணுவார். நான் இந்த கெட்ட விஷயங்கள்லாம் பண்றேன், இந்த பாவங்கள்லாம் பண்றேன் அப்படின்னா இந்த பாவங்கள், இந்த கெட்ட செயல்கள், நான் பண்ற விஷயத்துக்கு சங்கல்பம் அவன்தானா, இல்ல அது என்னோட செயல் சம்பந்தமானதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதண்டாவாதமான ஒரு கேள்வியை கேட்டு அப்படி வந்திருக்கிற சாதுக்களை அவமானப்படுத்தி அவளை கிண்டல் பண்ணி அனுப்புறது அவர் ஒரு வழக்கமா இருந்தது. இப்படி நிறைய சாதுக்களை வந்து அவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்கார். அப்போ திருக்கோவிலூர்ல ஞானானந்த சுவாமிகள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அவரையும் கூப்பிட்டு அந்த மாதிரி அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறார். அவர் யார் எங்கேயும் போக மாட்டார், அங்க திருக்கோவில தான் இருப்பார் அப்படின்னோன்னா சரி அவர் இடத்துக்கு போயே அவரை வந்து இன்னும் நம்ம ஒரு அவமானப்படுத்தினா பக்தர்கள் எய்தாப்ல பண்ணா இன்னும் ரொம்ப கெத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குமேன்னு சொல்லிட்டு திருக்கோவிலூர் போறார். போய் ஞானானந்த சுவாமிகளை பார்க்க போறார். அவர் நிறைய பக்த கோடிகளோட சேர்ந்து உட்காந்து சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு. இவர் போன உடனே அவர் எழுந்து உள்ள போயிடுறார். சரி, நாளைக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கார், ஒரு 1/2 மணி நேரம். சரி, அவர் சுவாமிகள் வெளில வரல, சரி நாளைக்கு வருவோம்னு சொல்லிட்டு மறுநாள் போறார். அந்த மாதிரி அங்க சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு, சுவாமிகள் உட்கார்ந்துட்டு இருக்கார், பக்த கோடிகள்லாம் இருக்கா. இவர் போன உடனே சுவாமிகள் இருந்து உள்ள போயிடுறார். இப்படியே நடந்துட்டு இருக்கு, கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருக்கு. இவருக்கு இன்னும் என்ன ஒரு சந்தோஷம்னா, எதுக்கு திரும்ப போறாரு அப்படின்னா, நம்ம போகும்போதுலாம் அவர் பயந்துட்டு போறார் அப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப போய் அந்த சத்சங்கத்துல ஒரு 1/2 மணி நேரம் வேண்டாம் வெறுப்பா உட்கார்ந்து இருந்துட்டு அவர் வருவாருன்னு பார்த்துட்டு இருந்துட்டு அவர் வரலன்னு உடனே திரும்பி வர்றார். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவர் போன உடனே 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். சுவாமிகள் நேரம் வெளில வர்றார். வந்து அங்க உட்காந்துக்கிறார். பக்த கோடிகள்லாம் இருக்கா, சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு. இவர் கேட்கிறார், எனக்கு ஆன்மீகத்துல ஒரு சந்தேகம் இருக்கு சுவாமிகள், நீங்க வந்து அதுக்கு கிளாரிஃபை பண்ண முடியுமா அப்படின்னோடனே கேளுங்கோ அப்படிங்கிறார். இந்த மாதிரி அவனின்றி ஓரணும் அசையாது அப்படின்னு சொல்றாளே அது உண்மையா? அது உண்மை அப்படின்னா நான் நிறைய கெட்ட விஷயங்கள், பாவ விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதற்கு அவன்தான பொறுப்பு, இல்லைன்னா என்னுடைய செயல் பொறுப்பா? இந்த பாவம் யாரை சாரும்? அவரை சாருமா, இல்லை எனக்கு வருமா அந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் அவர். அந்த அன்பர் கேட்ட உடனே ஞானானந்த சுவாமிகள் சொல்றார், நீங்க வந்து இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை நான் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறார். அப்படின்ன உடனே இவர் வந்து சொல்லுங்க என்ன அப்படின்னோடனே, பாவங்கள் அப்படின்னு சொன்னாலே பாவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறார். அப்படின்னோடனே அந்த கெட்ட செயல்கள் செய்யறது, இதெல்லாம் சாதுக்கள்லாம் வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு கெட்ட செயல்கள் தானே அப்படின்னோடனே, யார் சொன்னா அப்படிங்கிறார். உடனே சொல்றாரு, இந்த புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் போட்டிருக்கேன், இந்த சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், வேதங்கள் இதெல்லாம் போட்டிருக்கேன், இந்த மாதிரி பாவ செயல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறார். நாம தான் அதெல்லாம் குப்பைங்கிறோமே, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்படாத விஷயம்னு சொல்றோமே, நம்ம ஏன் அதை நம்பணும்? தொடர்ந்து கெட்ட செயல்கள் பண்ணிட்டு இருங்கோ அப்படிங்கிறார். இவருக்கு வந்து மனசு வந்து அது பதில் வந்து இதுங்கள மனசுக்கு சரியா படல. இல்லையே, பெரியவா மகான்கள் இவாள்லாம் சொல்றாளே அப்படிங்கிறார். நாம தான் அவெல்லாம் காட்டு பிராண்டிகள், முட்டாள்கள் அப்படின்னு சொல்றோமே, அதெல்லாம் நம்ம ஏன் கேர் பண்ணுவானே, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பண்றத அப்படிங்கிறார். இவருக்கு இன்னும் மனசு வந்து சரிப்படல. ஏன்னா இந்த சத்சங்கத்துல டெய்லி 30-30 நிமிஷம் போல உட்காந்துட்டு போறாரு.
மனசு கொஞ்சம் வேற மாதிரி மாறி இருக்கு. உடனே அவர் கேட்கிறார், இல்லையே மனசே கொஞ்சம் உறுத்துறதே, மனசாட்சியே ஒரு மாதிரி சொல்றதே தப்பு பண்ற விஷயங்கள்ன்றது. அப்ப தப்பு தான், இனிமேல் நல்லதே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இப்படி நித்தியம் அந்த சத்சங்கத்துல வேண்டா விருப்பா அதுல இஷ்டமே இல்லாம இருந்தவருக்கே இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் கிடைச்சு, தன்னுடைய எண்ணத்தால், செயலால், தன்னுடைய வாக்கால் அனைத்து விதமான கெட்ட விஷயங்கள், பாவங்கள் பண்ணிட்டு இருந்தவருக்கே அவருடைய பாவங்கள்லாம் போய் நல்ல விஷயங்கள், அனுகிரகம் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது. அப்படின்னா அந்த சத்சங்கத்துல மனசு லயிச்சு நம்ம அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது பிரார்த்தனைகள் அனைத்தும் கொஞ்சம் டிலே ஆனாலும் சரி, நம்மளுடைய அந்த கர்மானால டிலே ஆனாலும் சரி, கண்டிப்பா எல்லாருக்கும் நிறைவேறும். அந்த பகவான் நம்மளுடைய குரு அதை நிறைவேற்றி கொடுப்பார். குடும்பத்தோட அந்த சத்சங்கத்திலையும் ஜூம் மூலமா கலந்துக்கணும் அப்படிங்கிறதையும் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறோம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் திருமகா பிரிவா சரணம்.